Hello friends, welcome to Tamitic Express. In this video, we will launch Oppo new Ultra Slim phone model Oppo K12X 5G phone. This phone is 11,000 Flipkart. This phone is blue violet two color. Now this phone feature First RAM. This phone RAM is 2 variant. One is 6GB RAM, another is 8GB RAM. So, if you choose 8GB RAM, choose a good option. Because multitasking is helpful. That's why RAM boost is 8GB. So, this is a feature we have advantage. So, first option RAM is a option. Second storage. In the phone, internal storage is 2 variants. One is 128GB, another is 256GB. Two is option. This is 256GB mass data storage. So, this is நிறைய files, social media files store பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது UFS 2.2 வந்து பேஸ் பண்ணிருக்கு. இத இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா பெட்டரா இருக்கும். ஏனா UFS 4.0 வந்துருச்சு. அது இல்லாம கான்ஸ்லட் பார்த்தோம் அப்படினா 1TB வரைக்கும் மாஸா கொடுத்திருக்காங்க. சோ இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. ஆனா ஹைபிரிட் சிம் ஸ்லாட்னு சொல்லிட்டாங்க. சோ இதுதான் செகண்ட் ஆப்ஷன். சோ செகண்ட் ஆப்ஷன் பாக்கும்போது இந்த போன்ல நல்லாவே கொடுத்திருக்காங்க. அடுத்து OS. இந்த போன்ல லேட்டஸ்ட் Android 14 பேஸ் பண்ண கலர் OS 14.1 கொடுத்திருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அப்டேட் பத்தி கிளியரா சொல்லலாம். சோ ஒரு 1 or 2 அப்டேட் நம்ம எதிர்பார்க்கலாம். + 3 years செக்யூரிட்டி பேட்சஸ் எதிர்பார்க்கலாம். சோ தேர்ட் ஆப்ஷன் இந்த போன்ல நல்லா இருக்கு. ஃபோர்த் பார்த்தனா பேட்டரி. இந்த போன்ல 5100 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. + 4 years durable பேட்டரி ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. and fast charging support பார்த்தோம்னா 45 watts கொடுத்திருக்காங்க. சோ இது மூலமா நீங்க ஒரு 30 நிமிஷம் சார்ஜ் பண்ணாலே 50% வரும்ங்கறத அவங்க லேப்ல டெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இது ஒரு 10 minutes நமக்கு டிஃபரண்ட் ஆகலாம். சோ பேட்டரி ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த போன் எக்ஸலென்ட்டா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சிப்செட். இந்த போன்ல பார்த்தோம்னா சிப்செட் MediaTek D6300ங்கற மிட் ரேஞ்ச் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இது லேட்டஸ்ட் 2024ல ரிலீஸ் ஆன ஒரு சிப்செட் தான். இதனுடைய ஸ்பீட் பார்த்தோம் அப்படினா 2.4 GHz ஸ்பீட் தான் இருக்கும். சோ இது மூலமா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படினா டெய்லி டாஸ்க் பண்றதுக்கு இது நல்லா இருக்கும். and power efficiency performance இது நல்ல சூட்டபிளா இருக்கும். and கேமிங்க்கு பார்த்தோம் அப்படினா இதுல சப்போர்ட் இருக்கு. சோ இது ஒரு அவரேஜான லெவல் ப்ராசஸர் தான். ரொம்ப ஹையும் கிடையாது, ரொம்ப லோவும் கிடையாது. அதனால ரொம்ப ஹெவியான டாஸ்க், ஹெவியான கேம்ஸ்க்குலாம் பார்த்தோம் அப்படினா இது சூட்டபிளா இருக்காது. லைட் வெயிட் கேம்ஸ்க்கு இது சூட்டபிளா இருக்கும். சோ ப்ராசஸர் பாக்கும்போது அவரேஜான லெவல் தான் கொடுத்திருக்காங்க. அடுத்து டிஸ்ப்ளே. இந்த போன்ல பார்த்தோம் அப்படினா ஸ்கிரீன் சைஸ் 6.67 inches கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் ரெசல்யூஷன் பார்த்தோம் அப்படினா HD+ தான் கொடுத்திருக்காங்க. சோ full HD+ கொடுத்திருந்தாங்கன்னா நல்ல ஆப்ஷனா இருந்திருக்கும். சோ இவ்ளோ 16000K ல பார்த்தோம் அப்படினா ஒரு HD+ போன்ங்கிறது ஒரு மைனஸா இருக்கு. and refresh rate பார்த்தோம் அப்படினா 120 Hz கொடுத்திருக்காங்க. இது நல்ல ஆப்ஷனா இருக்கு. and panel type பார்த்தோம் அப்படினா LCD panel கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் பார்த்தோம் அப்படினா ஒரு மைனஸா இருக்கு. AMOLED LED panel கொடுத்திருந்தாங்கன்னா பெட்டர் ஆப்ஷனா இருந்திருக்கும். and color support பார்த்தோம் அப்படினா 16.7 million கலர் கொடுத்திருக்காங்க. outdoor peak nits பார்த்தோம் அப்படினா 1000 கொடுத்திருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. and glass protection பாண்டா கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. டிஸ்ப்ளேல பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படினா ரெசல்யூஷனும் பேனல் டைப் மட்டும் தான் அவரேஜா இருக்கு. மத்ததெல்லாம் பார்த்தோம் அப்படினா நல்லாவே கொடுத்திருக்காங்க. அடுத்து கேமரா. இந்த போன்ல பேக் கேமரா பார்த்தோம் அப்படினா டூயல் செட்டப்ல இருக்கு. மெயின் கேமரா பார்த்தோம் அப்படினா 32 MB AI கேமரா இருக்கு. சோ இதுல ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கு. + 2 MB பார்த்தோம் அப்படினா போர்ட்ரேட் கேமரா கொடுத்திருக்காங்க. இதுல சென்சார் பார்த்தோம் அப்படினா பாப்புலரான சோனியோ சாம்சங்கோ அது மாதிரி எதுமே கொடுக்கல. ஒரு அவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் நீங்க இதுல எதிர்பார்க்க முடியும். அதுக்கு அப்புறம் LED ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. and செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படினா 8 MB கொடுத்திருக்காங்க. இந்த பேக் கேமராவும் சரி ஃப்ரண்ட் கேமராவும் சரி நீங்க மேக்ஸिमम பார்த்தோம் அப்படினா full HD வரைக்கும் தான் உங்களால ரெக்கார்ட் பண்ண முடியும். 4K ரெசல்யூஷன் இந்த போன்ல சப்போர்ட் இல்ல. அது மாதிரி டூயல் வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ கேமராவோட ஃபீட்பேக் பார்த்தோம் அப்படினா ஒரு அவரேஜான டீசன்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ரொம்ப ஹையா நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏனா இது ஒரு பட்ஜெட் ஃபோன். சோ அதனால பார்த்தோம் அப்படினா ஒரு அவரேஜான லெவல் நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்து பிரைஸ். சோ இந்த போனோட பிரைஸ் பார்த்தோம் அப்படினா ஸ்டார்டிங் நீங்க 6GB 128GB சூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு 13000 மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுவே நீங்க 256GB சூஸ் பண்ணீங்க அப்படினா 16000 மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 3000 டிஃபரன்ஸா இருக்கு.
அடுத்தது வந்து இது வந்து ஒரு அல்ட்ரா ஸ்லிம் ஃபோன். ஸோ இதோட திக்னஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7.68 mm தான் வந்து திக்னஸாக இருக்குது. அண்ட் கிராம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 186 கிராம் வந்து இருக்குது. ஸோ ஒரு வெயிட்லெஸ் ஃபோன் வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா 200 கீழே வர ஃபோன் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்லிம்மான ஒரு ஃபோனாக இருக்கும் அண்ட் வெயிட்லெஸ் ஃபோனாக இருக்கும். 200 மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லுக் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ வெயிட் அண்ட் டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அடுத்தது கனெக்டர் பார்த்தோம் அப்படின்னா டைப்-C போர்ட் இருக்குது. அண்ட் இது வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. பட் இது வந்து ரொம்ப பெரிய லெவலில் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா அவங்க இன்டர்னல் ஸ்டோரேஜே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து 128 GB கொடுத்ததுனால ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து அந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகாது. ஸோ 2 ஸ்லாட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அட் அ டைமில் 2 சிம் கார்டு யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர்ஸ். இப்போ மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக சப்போர்ட் இருக்க வைஃபை, ஜிபிஎஸ், ப்ளூடூத்து இது எல்லாமே வந்து இந்த ஃபோனில் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பயோமெட்ரிக் செக்யூரிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேஷியல் ரெகக்னிஷன் வந்து சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 3.5 mm ஆடியோ ஜாக் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டஸ்ட் ப்ரூஃப்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா IP54 வந்து கொடுத்துருக்காங்க. NFC-க்கான சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. அண்ட் ஆடியோ சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் ஸ்பீக்கர் தான், டூயல் ஸ்பீக்கர்ஸ் வந்து இல்லை. ஆடியோ சிஸ்டத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அல்ட்ரா வேல்யூம் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மோடு மூலமாக உங்களுடைய வேல்யூம் வந்து 300% வரைக்கும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்குது. அண்ட் 360 டிகிரி டேமேஜ் ப்ரூஃப் சர்டிஃபிகேஷன் வந்து இந்த ஃபோனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ். சரி, இப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபேக்ஸ் வந்து என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு 5G ஃபோன். ஸோ ஒரு 5G ஃபோனில் ரெசல்யூஷன் வந்து மினிமம் ஃபுல் HD+ இருந்தால் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஆனால் இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா HD+ ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் மேக்ஸிமம் ஃபுல் HD வரைக்கும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். 4K ரெசல்யூஷன் வந்து சப்போர்ட் இல்லை. ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. மோஸ்ட்டாக வந்து பட்ஜெட் ஃபோனில் 4K ரெசல்யூஷன் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் வந்து இது நம்ம பெருசாக நம்ம சொல்ல முடியாது. பட் ரெசல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் HD+ கொடுத்துருக்கணும், பட் ஆனால் அது கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து டாஸ்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ரெகுலர் யூசேஜுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து நல்லாயிருக்கும். பட் ஹெவியான டாஸ்க்கு, மல்டி டாஸ்கிங், கேமிங்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது சூட்டபுளாக இருக்காது. பட் சப்போர்ட் வந்து உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் FM இல்லை. ஸோ நிறைய ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா FM வருது, வராமல் போகுது. ஸோ அதனால் இதுவும் வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய ட்ராபேக். அதுக்கப்புறம் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டை கூட ஒரு ட்ராபேக் தான். பட் இருந்தாலும் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து ஸ்டார்டிங்கில் அதிகமாக கொடுத்ததுனால அது ரொம்ப பெருசாக வந்து அஃபெக்ட் ஆகாது. சரி, இந்த ஃபோன் வந்து இப்போ ரீசன் டு பை தானா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாங்கலாம். ஃபஸ்ட்டு பேராமீட்டர் பார்த்தோம் அப்படின்னா பிராண்டு தான். ஸோ ஓப்போவுடைய பிராண்டுக்காக கண்டிப்பாக வந்து இது சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு வந்து இது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து மாசாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டரி பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வந்து ஒரு ரீசன் வாங்குறதுக்கான ரீசன். ஸோ 5100 வந்து மில்லியம்ஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து ஒரு அல்ட்ரா ஸ்லிம்மான மொபைல் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபோன் வந்து ரெக்கமெண்டட் டு பை. ஏன்னா ஓப்போவில் வர எல்லா ஃபோன்லையுமே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாக்ஷிப்பில் இருந்து மிடில் லெவலிருந்து எல்லா ஃபோனுமே ஸ்லிம்மான ஃபோன் தான் வரும். ஸோ அதனால் ஸ்லிம்மான ஒரு ஃபோன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ வந்து இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை பொறுத்தும் வாங்கலாம். ஸோ டெய்லி டாஸ்க்கு, ரெகுலர் டாஸ்க்கு வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபோன் வந்து ரெக்கமெண்டட் டு பை தான். சரி, இப்போ இந்த ஃபோன் வந்து நாட் ஒர்த் டு பைக்கு வந்து என்னென்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5G ஃபோன் அப்படின்னா ஃபுல் HD+ வந்து ரெசல்யூஷன் இருக்கணும். ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவரேஜான லெவல் தான் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பேனல் டைப் பார்த்தோம் அப்படின்னா AMOLED கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இந்த காஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா AMOLED கொடுத்துருக்கலாம், அதுவும் கொடுக்கல. ஸோ இது வந்து ஒரு ரீசனாக இருக்குது. அதுக்கப்புறம் கேமராவுக்கு வந்து நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னா இது வந்து இந்த ஃபோனில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு அவரேஜான கேமரா மட்டும்தான் நம்மளால் எதிர்பார்க்க முடியும். ஸோ ரொம்ப ஹை லெவல் நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேறு மாடல் தான் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நாட் ஒர்த் டு பைக் பார்த்தோம் அப்படின்னா அவரேஜான ரெசல்யூஷன், அவரேஜான பேனல் டைப்பு, அவரேஜான கேமரா டைப் இருக்குது. அண்ட் கேமிங்க்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுவும் பார்த்தோம் அப்படின்னா இதில் நம்ம ரொம்ப பெஸ்ட்டாக சொல்ல முடியாது. ஸோ இந்த ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நாட் ஒர்த் டு பைன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனை பற்றிய ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ